இப்ப கவனி அப்படிங்கறதுக்கு ஒரு லௌகீகமான உதாரணம் சொல்றேன். என்னுடைய ரொம்ப வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தர் சண்முக வடிவேல். அவர் பள்ளிக்கூடத்துல ஆசிரியர். அசம்பிளி நடக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் அசம்பிளி நடக்குது. ஹெட் மாஸ்டர் என்ன சொல்றாரு, பிடி மாஸ்டர் கூப்பிட்டு அசம்பிளி முடிச்ச உடனே பசங்க எல்லாம் ஓடுவாங்க, அப்படி ஓடக்கூடாது, எல்லாரும் வரிசையா கிளாஸுக்கு போகணும், அது உங்க பொறுப்பு. பிடி மாஸ்டர் கூப்பிட்டு உங்க பொறுப்பு, டிசிப்ளினா போகணும், நீங்க பாத்துக்கங்க. அப்படி எல்லா ஸ்கூல்லையும் பிடி மாஸ்டர் ஒரு விசிலோடைய அலைவார், பார்த்திருக்கீங்களா? ஏதோ ஆடு மாடு மேய்க்கிற மாதிரி இந்த பசங்களை மேய்ச்சிக்கிட்டே போவார். வாழ்க்கையிலேயே அநாகரிகமான விஷயம் சார், நம்மை இன்னொருவர் மேய்க்கிற வாழ்க்கை இருக்கு பாருங்க, அதை விட துரதிருஷ்டவசமான வாழ்க்கை இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. நான் பசங்க எல்லாம் கிளாஸுக்கு போங்கிற, டிஸ்பர்ஸ் ஆகி போங்கன்னு ஹெட் மாஸ்டர் சொல்றார். 3 பையன் சார், 3 பையன் இந்த லைன்ல நிக்காம சரேன்னு குறுக்க பூந்து ஓடிட்டான், அந்த பக்கம் ஓடிட்டான். பிடி மாஸ்டர் புடிச்சிட்டார், புடிச்சு பெரம்பால விளாசுற, அடி பின்னி எடுக்கிற, அடிக்கிற பெரம்பால. முன்னெல்லாம் அடிக்கிறதுக்கு உரிமை உண்டு, ஆசிரியர்கள் அடிக்கலாம். இப்பெல்லாம் ஆசிரியர்கள் அடிக்க கூடாதுன்னு சொல்லி போலீஸ்காரனை விட்டு சட்டம் அடிக்குது. எப்பவுமே ஆசிரியர் குச்சியாவது கொஞ்சம் சின்னதா இருந்திருக்கும், போலீஸ்காரர் லத்தி அதை விட முரட்டத்தனமா இருக்கும். என்னுடைய அபிப்பிராயம், அன்னைக்கு வாத்தியார் அடிச்ச போதாவது பல பேர் திருந்துறதுக்கு வாய்ப்பு இருந்தது. போலீஸ்காரன் அடிச்ச எவனும் திருந்தினதா வரலாறே கிடையாது. வாத்தியார் அடிச்சிருக்கலாம், சின்ன குச்சி திருச்சி இருக்கலாம், போலீஸ்காரன் லத்தியால் அடிச்சு எவனும் திருந்த முடியாது. இதெல்லாம் சமூகத்துக்கு புரியல. கண்டிக்க கூடிய தாய் தகப்பன் கிட்டே இருந்து கூட உரிமையை பறிச்சுட்டோம் சார். கண்டிக்க கூடிய ஆசிரியர் தாய் தகப்பனுக்கு ஒரு பிள்ளை மேல இருந்த உரிமையை கூட நம்ம இன்னைக்கு சட்டத்தின் பேரால பறிச்சுட்டோம். வெறும் சோறு போட்டு 18 வயசு வரைக்கும் வளர்க்கறதா நம்ம வேலையா? நம்ம என்ன ஆடு மாடு கோழி வளர்க்கிறோமா? நம்முடைய குழந்தைகளுக்கு நாம சில விஷயங்களை கண்டிப்பா சொல்லித்தர வேண்டிய கட்டாயம் இருக்கலாம். எல்லாத்துக்கும் சட்டம் இன்னைக்கு குறுக்க வந்து நிக்கிது, உன் பிள்ளைங்க அடிக்க முடியாது அப்படி. அடிக்க முடியாதுன்னு சொல்ற நம்முடைய அரசாங்கம் பிள்ளைக்கு சோறு போடவோ படிப்பு கொடுக்கவோ வளர்க்கவோ தயாரா இல்லை. மற்ற கடமை எல்லாம் அரசாங்கம் செய்ய மாட்டேங்குது. ஆனா அடிக்க கூடாதுங்கிற சட்டத்தை மட்டும் மேல்நாட்டை பார்த்து காப்பி அடிச்சு எல்லா நாடும் போட ஆரம்பிக்குது. எங்க மேல்நாட்டை காப்பி அடிக்கணும், எங்க ஒரிஜினலா திங்க் பண்ணணும்னு தெரியணும். நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? மேல்நாட்டு செலவு பண்றானோ அந்த அப்ப கை நீட்டி அடிக்க கூடாது, கூடாதான் சட்டம். நம்ம பெருசா கண்டுபிடிச்சிட்டோம், பெற்றவங்களுக்கு கூட அந்த உரிமை இல்லை அப்படின்னு. அது இன்னும் 18 வயசு ஆயிட்டா நீ எதுலயுமே தலையிடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் வேற சொல்லிடுச்சு. 18 வயசு ஆயிட்டா அப்புறம் அவங்க வாழ்க்கை தான், அவங்க இஷ்டம் தான். ரைட்டு, அதை பத்தி பேசினா வேற எங்கேயோ போயிடும். பிடி மாஸ்டர் குச்சி எடுத்துட்டார், இந்த பசங்க அடிக்க ஆரம்பிச்சிட்டார். ஹெட் மாஸ்டர் பார்த்து ஒரு ஓடியாரார், அங்க நிறுத்தியா நிறுத்தியா, பசங்களை ஏன் அடிக்கிற, பசங்களை ஏன் அடிக்கிற, ஓடி வர்ற. ஏன் அடிச்ச சார்? நீங்க தானே சொன்னீங்க இந்த பசங்க லைன்ல இருந்து குறுக்க போக கூடாது, போனா டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணுன்னு சொன்னீங்க. அவனுங்க லைனை விட்டு குறுக்க ஓடுனா அடிச்சிட்டு. அந்த ஹெட் மாஸ்டர் ஒரு கேள்வி கேட்டார், யோ பசங்க காலை பாரியா, அவர் செருப்பு கூட போடலையா, நம்ம லைன்ல நிக்க சொன்ன போது வெயில் சுற்றுக்காதா, அந்த சிமெண்ட் தரையில அவன் நடந்து போகணும், கால் கொதிக்காதா, கால் கொதிக்கிற பையன் ஓட மாட்டானா? இது கூட கவனிக்காம பசங்களை அடிக்கிறியே. யாரு? பிடி மாஸ்டர் பார்த்து ஹெட் மாஸ்டர் கேட்கிறார், நான் லைன்ல போகணும்னு சொன்னேன், ஆனா கால் கொதிச்சாலும் வாங்கிக்கிட்டு போகணும்னு நான் சொல்லல. அதை மீறி அவன் ஓடினான்னா அதை நீ கண்டுபிடிக்க வேண்டாமா? நீ என்னையா வாத்தியாரு? இதுதான் சார் முக்கியம். ஆசிரியர் பார்த்தார், தலைமை ஆசிரியர் கவனித்தார். இன்றைக்கு கவனிக்கிறவர்கள் தான் தேவையே ஒழிய பார்க்கிறவர்கள் தேவையில்லை. இதான் ரொம்ப அவசியம். பார்ப்பது வேறு, கவனிப்பது வேறு. Why he did that? அவன் ஏன் அதை பண்ணுனா? அதுக்கான அந்த ப்ராப்ளத்தோட சோர்ஸ் எங்க இருக்கு, மூளை எங்க இருக்கு? நீங்க நம்ப மாட்டீங்க சார். உடனே அந்த ஹெட் மாஸ்டர் ஒரு காரியம் பண்ணார். அந்த காலத்துல காலில் செருப்பு இல்லாம பள்ளிக்கூடத்துக்கு வர்றதுங்கிறது ரொம்ப சகஜம்.
ஏன்னா அவ்வளவு வறுமை இருந்தது. ஒரு நிமிஷம், அந்த ஹெட்மாஸ்டர் பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷனை கூட்டி இந்த ஸ்கூலுக்கு எத்தனை பசங்க கால்ல செருப்பு இல்லாம வர்றாங்கன்னு கணக்கு பார்த்து எல்லா பசங்களுக்கும் செருப்பு வாங்கி கொடுத்தாரு அந்த தலைமை ஆசிரியர். இதுதான் கவனிக்கிறது. மற்றவங்க டிசிப்ளினை என்ஃபோர்ஸ் பண்றேங்கடா, டிசிப்ளின் சரி, அவன் வெயில்ல எப்படி நிப்பான், வெயில்ல எப்படி ஓடுவான், ஓடாம இருக்க முடியுமா? யோசிக்கணும். விதி முக்கியம் இல்ல சார். இன்னைக்கு எல்லாரும் சட்டத்தையும் விதியையும் பெருசா பேசுறா. ஒரே ஒரு கேள்வி கேட்கிற, எல்லா விதியுமே மனிதனுக்காகத்தானே சார், மனிதனுடைய நன்மைக்கு தானே. இதே சண்முக ஒரு இன்சிடென்ட் சொன்னாரு, இங்க சொன்னாரா எனக்கு தெரியாது. எக்ஸாமினேஷன் ஹால்ல அரை மணி நேரத்துல உள்ள வந்துடணும். எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணி ½ hour கழிச்சு ஒரு பெல் அடிப்பாங்க. அதுக்கப்புறம் வெளியில இருந்து வர்றவன் உட்கார்ந்து எக்ஸாம் எழுத முடியாது. இது ரூல். ஒரு நாள் இவர் சூப்பர்விஷன் போயிருக்கிறார், சண்முக போயிருக்கிறார், சூப்பர்விஷன் போயிருக்கார். ஒரு பையன் லேட்டா வர்றான். அரை மணி அந்த பெல்ல அடிக்கவும் அவன் வாசல்ல நிக்கவும் சரியாது. அடிச்சுட்டாங்க, பெல் அடிச்சுட்டாங்க. அவனை பார்த்த உடனே இவரு உள்ள வட எழுது, இந்த எழுது அப்படின்ட்டார். இவங்க சீஃப் சூப்பர்வைசர் பார்த்துட்டார். அவர் மெதுவா அங்கேருந்து வந்து இவரை கேட்கிறார், இந்த பையன் எப்ப வந்தான்? இவர் சொன்னார், பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்தான். இது இவர் வேலை, பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்தான். இல்ல, பெல் அடிச்சதுக்கு அப்புறம் தான் உள்ள வந்தான். இவர் சொல்றாரு, நீ அங்கேருந்து பாக்குறையா, நான் இங்கேருந்து பாக்குறையா, எனக்கு தெரியாத இவனை பத்தி. இவன் பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்தான். உடனே அந்த சூப்பர்வைசர் கேட்கிறாரு, பசங்களை கேட்கட்டுமா? தாராளமா கேளு. பசங்களை எல்லாம் கேட்கிறாரு, இவன் எப்படா வந்தான்? இவருக்கு மேல அந்த பசங்க, சார் அவன் பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்தான் சார். எல்லாம் கூட்டு களவாணியா இருக்கீங்களே ஐயா. சரி விடு, நான் அப்புறம் பாத்துக்கிறேன். போயிட்டார். சாயங்காலம் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு பேப்பர்லாம் கட்டுவாங்க பாருங்க. அப்ப அவர் கேட்டார், யோ இப்ப நான் ஒன்னும் ஆக்ஷன் எடுக்க போறது இல்ல, இப்பவாவது உண்மையை சொல்லியா, அவன் பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்தானா அப்புறமா வந்தானா? இவர் சொல்றார், இப்பவும் சொல்றேன், அவன் பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி தான் வந்தான். யோ உங்ககிட்ட பேச முடியாதியா, நீ வீணா அநியாயம் பண்ற. நான் என்ன இப்ப ஆக்ஷனா எடுக்க போறேன்? இப்பவாவது சொல்லித்தல. இப்ப இல்ல, நான் செத்ததுக்கு அப்புறம் கேட்டாலும் இதே தான் சொல்லு. விட்டுட்டார். 10 வருஷம் கழிச்சு 2 பேரும் வேற இடத்துல மீட் பண்றாங்க. அவருக்கு இன்னும் மண்டையில அதுவே உறுத்துது. அவர் கேட்டாரா, ஐயோ 10 வருஷம் ஆச்சியா, இப்பவாவது உண்மையை சொல்லியா, அந்த பையன் பெல் அடிச்சதுக்கு அப்புறம் தானே வந்தா? இவர் சொன்னார், இப்பவும் சொல்றேன், அடுத்த ஜென்மத்துல கேட்டாலும் சொல்லுவேன், அந்த பையன் பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி தான் வந்தான். சித்திரவதை பண்ணாதையா, ஏன் இப்படி பண்ற? இவர் சொன்னார், உனக்கு ரொம்ப தெரியுமா, உனக்கு ரொம்ப தெரியுமா, அந்த பையன் அப்பா அன்னைக்கு காலம்பரை செத்து போயிட்டாரியா. அந்த ஸ்டூடெண்டோட அப்பா அன்னைக்கு காலம்பரை இறந்துட்டார். நான் காலையில வரும்போதே பாக்குறேன், என்னடா இந்த வீட்டுல பந்தல் போட்டிருக்காங்க, அவங்க அப்பா இறந்துட்டார். ஐயோ அவன் எப்படா கிளாஸுக்கு வருவான்னு நான் கேட்டேன். இந்த பையன் அன்னைக்கு அப்பா இறந்த அன்னைக்கும் பரீட்சையை விடக்கூடாதுன்னு ஓடி வர்றான். ஏன் அரை மணி நேரத்துக்கு 2 நிமிஷம் கூட போனா தப்ப? அப்பன் செத்து கிடக்குறான், வந்திருக்கிறான். இதெல்லாம் உனக்கு தெரியுமா? உனக்கு அந்த பையன் நம்ம பயமுறுத்தாம பரிசு எழுத வைக்கணுமா? அதை விட்டு நீ லேட்டா வந்த அதான் வந்தான்னு கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமாங்க? அது மட்டும் இல்ல, இன்னொன்னு தெரிஞ்சுக்க, அவர் அவங்க சீஃபுக்கு கிளாஸ் எடுத்தார். அரை மணி நேரம் ஆச்சுன்னா உள்ள விடக்கூடாதுன்னு ஏன் சொல்றான்? பெல்லு வச்சா உள்ள விடக்கூடாதுன்னு ஏன் சொல்றான்? இந்த ரூல் ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணா? ஒரே காரணம், ஹாலுக்குள்ள வந்தவன் அரை மணி நேரம் ஆகாம வெளியே போக கூடாது. இது ஒரு ரூல் இருக்கு. எக்ஸாம் எழுதுறவன் அரை மணி நேரம் ஆனதுக்கு அப்புறம் தான் வெளியே போவான். அப்ப அவன் கொஸ்டின் பேப்பரை கொண்டு போயிடுவான். கொஸ்டின் பேப்பர் வெளியே போனா அதை பார்த்துட்டு ஒருத்த வந்தான்னா அவன் ஆன்சர் கரெக்டா எழுதிடுவான். கொஸ்டின் பேப்பர் வெளியே போக கூடாதுன்னு தான் இந்த ரூலை கொண்டு வந்தானே ஒழிய 30 நிமிஷத்தை என்ஃபோர்ஸ் பண்றதுக்காக கொண்டு வரல. கொஸ்டின் பேப்பர் போச்சாயா? போல. எவனுமே தான் கிளாஸ் விட்டு வெளியே போலையே. அவன் வந்தா உனக்கு என்ன பண்ணுது? இது ஒரு பெரிய விஷயம் சார். எல்லா விதிகளும் மனிதனுக்கு நன்மை செய்யத்தான் தோற்றுவிக்கப்பட்டன.
விதிகளை சொல்லி மனிதர்களை கொடுமைப்படுத்துவது சட்டத்தின் வேலையாக இருக்குமானால் அது மிக மிக அநாகரிகமான. the very purpose ஒவ்வொரு ரூலை ஏன் கொண்டாடுறோம்? மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு ரூல் கொண்டாடுறோம். அந்த ரூலை நம்ம மிஸ்யூஸ் பண்றோம்னு வச்சுங்க, நான் மன்னிச்சுக்கங்க, எத்தனை கோர்ட்ல இன்னைக்கு சட்டத்தின் பெயரால தப்பு நடக்க தெரியுமா? இப்போ 10 நாளைக்குள்ள ஃபைல் பண்ணணும், 20 நாளைக்குள்ள ஃபைல் பண்ணணும், சில விஷயத்துக்கு சட்டம் இருக்கு. ஜட்ஜ்மெண்ட் இத்தனை நாளைக்குள்ள பண்ணணும். அவன் என்ன சார் கண்டான்? பாமரன். அவன் போய் ஒரு அட்வொகேட்டை பார்ப்பான், இன்னொரு அட்வொகேட்டை போய் பார்ப்பான். சில ஜட்ஜஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றானோ, அந்த 30 days அந்த டைம் முடிஞ்சு போச்சு, யூ cannot ஃபைல் திஸ் இப்போ அப்படிம்பா. சொல்லாதீங்க, தயவு செய்து அப்படி சொல்லாதீங்க. எங்கெல்லாம் உங்க டிஸ்கிரிஷனரி பவரை யூஸ் பண்ணி ஒருத்தருக்கு நல்லது பண்ண முடியுமோ அங்கெல்லாம் டிஸ்கிரிஷனரி பவரை யூஸ் பண்ணி நல்லது பண்ண. வெறும் விதிகளை பிடிச்சு தொங்காதீங்க, சட்டத்தை பிடிச்சு தொங்காதீங்க. சட்டத்தின் ஆத்மா எங்கே இருக்கிறது என்று தரிசியுங்கள். அந்த சட்டத்துக்கு ஒரு ஆத்மா இருக்கு, ஏன் அதை கொண்டு வந்தாலும் ஒரு ஆத்மா இருக்கு, அதை போய் பாருங்க. அதுக்கப்புறம் அதை என்ஃபோர்ஸ் பண்ணுங்க. வெறும் விதிகளை வரட்டுத்தனமா என்ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, வேஸ்ட். கவனித்தல், இதுக்கு தான் கவனித்தல் நான் ஒரு இலக்கணம் சொல்றேன். அப்புறம் அடுத்தது, இதுல ஒவ்வொரு சாப்டருடைய தலைப்பை தான் நான் சொல்லிட்டு வரேன். நம்புவதை நிறுத்து அப்படின்னு ஒரு சாப்டர் எழுதியிருக்கிறேன். என்ன நம்புவதை நிறுத்து? நான் அதை அப்படி நம்புறேன், நான் இதை இப்படி நம்புறேன். இன்னைக்கு உலகத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணமே அவன் நம்பிக்கை வெவ்வேறையா இருக்கிறது தான். நான் இப்ப சொல்ல போற விஷயம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் சார். ஒரு மதத்துல ஒரு நம்பிக்கை இருக்கும், அது கொஞ்சம் ரொம்ப அறிவுபூர்வமா யோசிச்சு பார்த்தா சரியா இருக்காது, நிஜமாவே சரியா இருக்காது. ரொம்ப அறிவை அப்ளை பண்ணி பார்த்தா சரியா இருக்காது. அப்ப அவன் என்ன கேட்டா என்ன சொல்லுவான்? நான் அதை நம்புறேன்ப்பா, எனக்கு நம்புறாங்கப்பா, எங்க முன்னோர்கள் நம்புறாங்கப்பா, நான் நம்புறேன்ப்பா. ரைட், நான் அதை குறை சொல்லல, நீ நம்பு. ஆனா இன்னைக்கு எப்படி திரும்ப இருக்கு இந்தியால, இந்த மாதிரி எதையோ நம்புறவன் இன்னொருத்தர் எதையோ நம்புனா மட்டும் கேலி பண்றான் பாருங்க, அந்த கன்றாவிதான் சகிக்க முடியல. நீ எதையோ நம்புற, அவன் எதையோ நம்புறான். நீ எதையோ நம்புறவன் எதையோ நம்புறவனை ஏன் குறை சொல்ற? நீ எதையோ உணர்ந்தவன் தானே குறை சொல்லு. எதையோ நம்புறவன் இன்னொருத்த நம்புறதை எப்படி குறை சொல்லலாம்? இப்ப நான் ரிலிஜனுக்குள்ள போய் ரொம்ப ஓபனா பேச முடியாது, இந்த நாட்டில் அதுக்குரிய பக்குவம் வரல. எல்லா மதத்திலுமே முட்டாள்தனமான நம்பிக்கை இல்லையா? எல்லா மதங்கள்லயுமே முட்டாள்தனமான நம்பிக்கை இல்லையா? நான் எழுதியிருக்கிறேன் ஒரு சாப்டர். சார், ஆம்பளைக்கும் புள்ள பிறக்குமா அப்படின்னு கேட்கிறான். ரைட், சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் ஐயப்பன் பிறந்தார் அப்படின்னா ஆம்பளைக்கும் புள்ள பிறக்குமான்னு கேட்கிறான். எப்படி சார் கன்னிக்கு ஒரு புள்ள பிறக்குமா அப்படின்னு கேட்டு பார்த்தா இத பத்தி யோசிப்பானா இல்லையா? அப்ப யாரோ உன்னை நம்புறாங்க, இவன் எதையோ உன்னை நம்புறான். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, நம்புகிறவன் இன்னொருவன் நம்பிக்கையை கேலி பேசுகிற கோமாளித்தனம் இந்தியாவை தவிர வேற எந்த மண்ணிலும் நடக்காது. நீ அறிவுள்ளவன் யாரை விட விமர்சனம் பண்ண, ஆனா நம்புறவன் விமர்சனம் பண்ணாத. நீ ஒரு முட்டாள்தனத்தை நம்பிக்கிட்டு இருக்கிற, அவன் ஒரு முட்டாள்தனத்தை நம்பிக்கிட்டு இருக்கிறான். நீ முட்டாளா இருக்கிறவன் அடுத்தவன் முட்டாள்னு பேச உனக்கு என்ன உரிமை இருக்கு? சார், மகாவீரர் காலில் இருந்து தாய்ப்பால் விழிஞ்சதுன்னு கணக்கு இருக்கு சார். மகாவீரரை பத்தி, இத்தனைக்கு சமணம் அறிவு சார்ந்த மதம், மகாவீரர் காலில் இருந்து பால் விழிஞ்சது அப்படிங்கிறான். இஸ் இட் பிராக்டிகலி பாசிபிள்? மகமது பொன் குதிரை மேல ஏறி சொர்க்கத்துக்கு போனார்னு இஸ்லாத்துல ஒரு பிரிவு இருக்கு. இஸ் இட் பிராக்டிகலி பாசிபிள்? இல்ல. நீங்க அறிவுபூர்வமா யோசிச்சா கிடையாது. நீ நம்பு, நான் யாரையுமே குறை சொல்லல. இந்து நம்பு, கிறிஸ்துவங்க நம்பு, இஸ்லாமிய நம்பு. ஆனா உன்னை நம்புறவன் இன்னொருத்த நம்புறத அசிங்கமா பேசாது, உனக்கு அந்த உரிமை கிடையாது. ஏன்னா நீ ஒரு முட்டாள்தனத்தை நம்புற, அவன் ஒரு முட்டாள்தனத்தை நம்புறான், போயிட்டு போறான், விட்டுட்டு போ. நீ உண்மையிலே வளரணுமா? என்னுடைய கருத்து, நம்புவதை நிறுத்து, கண்டுபிடி. இப்ப என்ன யாராவது இன்டர்வியூல நீங்க கடவுள் நம்பிக்கை உள்ளவரான்னு கேட்டா கிடையாது. நான் நம்புகிற அளவுக்கு அவர் பலவீனமானவர் அல்ல.
நான் நம்புகிற அளவுக்கு கடவுள் பலவீனமான ஒரு நபர் அல்ல. எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, ஆனா கடவுள் உணர்வு உண்டு. There is a difference. உணர்தல் வேறு, நம்புதல் வேறு. நான் பரமாத்மாவை உணர்ந்திருக்கிறேன், நம்புவதில்லை. நம்புவது கொச்சையான வார்த்தை, தெரியல யாருக்குமே. இந்த உலகம் சார் உருண்டேங்கிறத சொன்னான், செத்தே போனான் சார் அவன். ஏன் எல்லாரும் தட்டேன்னு நம்புனா சார், தட்டேன்னு நம்புனா. உருண்டேன்னு சொன்னவன உதப்பேன்னா அவன் என்ன பண்ணுவான்? அவன் சொன்னாங்க, இந்த வேற மரியாதையா தட்டேன்னு சொல்லு, இல்லாட்டி கொன்னுடுவோம். அவன் எழுதுனான் பாருங்க, அவன் புத்தகத்துல திருத்தம். இந்த உலகம் தட்டையானது என்று பல பேர் நம்புவதால் நானும் அதை தட்டை என்று இப்போது ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் நான் ஒப்புக்கொள்வதால் அது உருண்டையா தட்டையா என்ற உண்மை மாறாது, அது எப்போதும் போல் உருண்டையாகவே இருக்கும். நான் ஒத்துக்கிறது உயிரோடு இருக்கிறதுக்காக, ஆனா அது என்னங்கிறது அதுக்கு தான் தெரியும். அது எனக்கு தெரியாது. நான் ஒத்துக்கிறதாலேயே அது மாறப்போகுது அப்படின்னா. இப்போ நம்புனவன் தப்பு பண்றான், கண்டுபிடிச்சவன் தான் உண்மையை சொல்ற. எனக்கு பெரிய ஆச்சரியம், எல்லாரும் நம்பு 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 நம்புங்கிறாங்க. நம்புறதை நிறுத்து, இது என்னுடைய ஸ்டேட்மெண்ட். நம்புவதை நிறுத்து, நீ கண்டறி, நீ உணர், நீ தேடி அறிவி. வெறும் நம்பிக்கையின் மூலமா ஒன்ன பண்ண முடியாது. பகவான் புத்தர்கிட்ட ஒருத்தன் போறான். அவன் ஒருத்தன் சொல்றான், இவன் சார் ஒளின்னு ஒண்ணு இல்லைங்கிறான். ஏன்னா அவனுக்கு பார்வை இல்லை, பார்வை இல்லை. இவன் ஒளின்னு ஒண்ணு இல்லைங்கிறான். இவனை விட நாமெல்லாம் பெரியவங்களா காட்டுறதுக்காக பொய் சொல்றோமா? லைட் லைட்டுன்னு என்னமோ சொல்றீங்க, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு இவன் சொல்றான். இவனுக்கு நீங்க ஏதாவது அறிவுரை சொல்லுங்களேன், இன்னைக்கு அறிவுரை சொல்லுங்களேன். புத்தர் சொன்னாரு, அறிவுரை சொல்றது என் வேலை இல்லை. அவன் கண்ணை இப்படி பார்த்தார், அது ரெக்டிஃபை பண்ணக்கூடிய மிஸ்டேக்னு கண்டுபிடிச்சார். அவருக்கு ஒரு கண் மருத்துவரை தெரியும், அவர்கிட்ட அனுப்புனார். நீ அங்க போ, அவர்கிட்ட போய் வைத்தியம் பண்ணிக்க அப்படின்னு. அவன் போனான். ஒரு 48 நாள் அந்த கண் மருத்துவர் ஒரு வைத்தியம் பண்ணார். அவனுக்கு பார்வை தெரிஞ்சது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒளிங்கிறத பார்த்தான் பாருங்க. ஆமா ஆமா ஒளின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு. அவன் புத்தருக்கு சொன்னான், நல்ல வேளை, எனக்கு இவ்வளவு நாளா நான் ஒளின்னு ஒண்ணு இல்லேன்னு நான் நம்பிக்கிட்டு இருந்தேன், ஒளி இருக்குங்கிறத நான் இப்பதான் நம்புறேன்னா நிறுத்துன்னு. நீ இவ்வளவு நாளா ஒளி இல்லேன்னு நம்பிக்கிட்டு இருந்த, இப்ப ஒளி இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்க, நீ மறுபடியும் நம்புறேன்னா எப்ப நீ நம்பினாலும் அது அவநம்பிக்கையா மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால நம்பினேன்னு சொல்லாத, உனக்கு புத்தி சொல்றது என் வேலை இல்லை. நீயா அதை உணர்ந்துட்டா அப்புறம் எப்படி மாத்தி சொல்ல போற? அப்பதான் புத்தர் சொல்றார், தேவையில்லாம அறிவுரை சொல்லாதீங்க, அவங்களா கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுங்க, அவங்க அதை உணர்வதற்கு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிற. அதனால எல்லா விஷயங்களிலும் பல நம்பிக்கைகள் இந்த உலகத்தை ஆட்டி படைக்கின்றன. நான் ஒரு முறை சொன்னேன், டேய் பாம்பு பால் குடிக்காதரா, பால் குடிக்கணும்னா நாக்கு தப்பட்டையா இருக்கணும், அல்லது குட்டி போட்டு பால் குடுக்கிற இனத்துல பிறந்திருக்கணும். அந்த குட்டி போட்டு பால் குடிக்கிற இனத்துல உள்ளது பால் குடிக்கும், இல்ல நாக்கு தப்பட்டையாருன்னா நக்கி பால் குடிக்கும். நம்ம பாம்புக்கு அரசியல்வாதி மாதிரி ரெட்ட நாக்கு, அப்படி பிளந்து ரெண்டா இருக்கும். அதனால பால் நக்கி குடிக்கவே முடியாது பாம்பால. அப்ப பாம்பு பால் குடிக்காதடா, பாம்பு புத்துல போய் பாலை ஊத்தாதீங்கடா, பாம்பு புத்துல ஊத்துறதால நச்சல் 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 அந்த பால் அது இருக்க கூடாது, பாம்பு புத்துக்குள்ள இருக்க முடியாது, பாலும் வீணா போகுது, ஊத்தாதீங்க. நான் பேசிக்கலா ஒரு இந்து ஸ்பீக்கர் தான், நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா அது வானா, அது அறிவுக்கு விரோதமானது, பால் ஊத்துறதால பிரயோஜனம் இல்லை, இவ்வளவு சொல்றேன். எனக்கு ஒருத்தர் உடனே ஒரு கட்டிங் எடுத்து அனுப்புற, பாம்பு தண்ணி குடிக்குது. டேய் தண்ணி குடிக்காதுன்னு நான் சொன்னேன். எல்லா ஜீவராசியுமே தாகம் எடுத்தா தண்ணி குடிக்கும், முழுக்கதால சப்பி குடிக்க முடியாது, ஆனா அந்த ஈரம் படப்பட அதுக்கு ஒரு நிம்மதி இருக்கும். பாம்பு தண்ணி குடிக்கும். ஒவ்வொரு உயிருக்குமே தண்ணியை பத்தி, ஒரு குருவிக்கு எல்லாத்துக்குமே அந்த தண்ணியை பார்த்தா ஒரு சொட்டு அது தனக்கு வேணும்ன்ற எண்ணம் வரும். தண்ணி குடிக்காதுன்னு நான் சொல்லல, ஆனா பால் குடிக்காது, பால் அதோட உணவுல கிடையாது, பாம்புக்கு பால் உணவு கிடையாது.
இந்த நாட்டுல சார் இத நான் சொன்னா என்ன வேப்பலையாலே அடிச்சு கொண்டுடுவான் சார். என்னத்தை நான் மாற்றத்தை கொண்டு வர முடியும்? என்னத்தை புரிய வைக்க முடியும்? எதை நீங்க ஒத்துக்க போறீங்க? எதை நீங்க திருந்த போறீங்க? எதை கவனிக்க போறீங்க? எவனோ என்னைக்கோ சொன்னதை நம்புறீங்களே ஒழிய எது நடக்குதோ அதை கவனிக்க மாட்டேங்கிறீங்களே. சரி, வந்தது வந்தோம், சொல்றத சொல்லிட்டு போவோம். அத்தி வரதப்பா, எங்க ஜனங்களுக்கு புத்தி வராதப்பா, எங்க ஜனங்களுக்கு புத்தி வராதப்பா. சார், நான் ஒண்ணும் நாஸ்திகன் இல்லை. பெருமாளை அலங்கரிச்சு மாலைகளை போட்டு திருப்பதியில இருக்கு, எத்தனையோ இடத்துல போய் பார்க்கலாம். கூட்டம் இல்லாத இடம் இருக்கு, நிம்மதியா போயிட்டு நிம்மதியா திரும்பி வரலாம். அது என்னமோ அந்த 48 நாளைக்குள்ளேயே அந்த நேரத்துக்குள்ளேயே போகணும்னு போய் 5 பேர் செத்து போய் என்ன சார் இது? நான் ஏதோ இந்து மதத்தை மட்டும் குறை சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஹஜ்ஜுக்கு போய் நெருங்கி செத்து இருக்கிறான். எத்தனையோ பேர் இது மாதிரி பல பேர் மத யாத்திரைகளுக்கு போய் செத்து இருக்கிறான். எல்லா மதத்துல இருக்கவங்க சொல்ற கூட்டத்தில் போய் கடவுளை கும்பிட்டால் தான் கும்பிட்டது என்கிற மூடத்தனத்திலிருந்து வெளியே வாருங்கள். மூடத்தனத்திலிருந்து வெளியே வாருங்கள். I don't care about religions. நான் எல்லா ரிலிஜன் சேர்த்தே தான் சொல்றேன். ஏன் அது என்ன அந்த கூட்டத்தில் போய் பார்த்தாதான் விசேஷம்னு உனக்கு எவன் சொன்னா? நான் திருச்செந்தூர்ல கந்த சஷ்டியில 6 நாள் பேசுவேன். 6 நாள் கந்த சஷ்டி பேசுவேன். 6 நாளும் கோயிலுக்குள்ளே போக மாட்டேன். ஒருத்தர் சொல்ற, நீ நாஸ்திங்க, அதான் போக மாட்டேன். 6 நாள் கந்த சஷ்டி நான் கோயிலுக்குள்ளே போக மாட்டேன். ஏன் தெரியுங்களா? லட்சக்கணக்கான பேரு பட்டினி கடந்து விரதம் இருந்து முருகனை பார்க்கணும்னு கஷ்டப்பட்டு வருவாங்க. நான் அங்க விஐபி, ஏன்னா கோயில பேச போயிருக்கேன். எனக்கு 2 டவாலி வருவாங்க, என்ன கூட்டிட்டு போவாங்க. ஒரு போலீஸ் கூட வருவான். நான் பாட்டு ஸ்ட்ரெயிட்டா போய் முருகனை பார்த்து ஸ்ட்ரெயிட்டா திரும்பி வரலாம். என்னோட வந்த பேச்சாளர்கள் எல்லாம் காலையில மத்தியானம் ராத்திரி 3 வேளையும் செய்வாங்க. நான் ஒருபோது செய்ய மாட்டேன். ஆனா எப்ப போவேன் தெரியுமா? அப்புறமா ஒரு நாள் கூட்டமே வர முடியாத அன்னைக்கு, அதாவது திருச்செந்தூர் திருநெல்வேலி பக்கம் புது படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு, கோயில ஒரு பயம் மதிக்க மாட்டான் அப்படின்னு ஒரு நாள் இருக்கும் பாருங்க. அன்னைக்கு நான் பாட்டுக்கு நேரா தூத்துக்குடி போய் இறங்கி திருச்செந்தூர் கோயில போய் உட்கார்ந்தா முருகனேட்ட சொல்வார், வந்தியா, பேசுறதுக்கு ஆள் இல்லையேன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். அதனால உங்ககிட்ட ஒரு 1.5 மணி நேரம் பேச வேண்டியிருக்கு அப்படின்னு. நான் அந்த வருஷம் முழுக்க பேச வேண்டிய விஷயம் எல்லாம் என்கிட்ட சொல்லுவார். இதெல்லாம் போய் சொல்லிட்டுவா எங்க ஜனங்களுக்கு அப்படி. நான் ஏதோ மிகைப்படுத்தி சொல்றேன்னு இல்ல. உக்காந்தா கோயில நிம்மதியா உட்காந்து நல்ல தியானம் பண்ணி ஆண்டவனோட மனசு விட்டு பேசிட்டு வீட்டு புறட்டு வரலாம். எவனோ கெடுத்துட்டான் சார். கூட்டத்துல போய் சாமியை பார்த்தாதான் உண்டுன்னு சொல்லி அந்த நசுங்கி செத்து வேத்து துணி கிழிஞ்சு வேஷ்டி நழுவி எதுக்கு இதெல்லாம்? இன்னும் சொல்லட்டுமா? என் வார்த்தை நீங்க எழுதி வச்சு வீட்டுல போய் தியானம் பண்ணுங்க. இந்த உலக இன்பங்களுக்கு கூட்டம் தேவை, ஆன்மீகத்துக்கு தனிமைதான் தேவை என்பதை புரிந்தால் மட்டும்தான் நீங்கள் ஞானம் அடைய முடியும். உங்களுடைய உண்மையான ஆன்மீக முன்னேற்றம் கூட்டமா சாத்தியமே கிடையாது. ஒழிய உங்களை ஞானியாக ஒருபோதும் மதத்தில் ஆக்காது. யார் சொல்றது? யாரு கேட்கிறது? எதுக்கு சொல்றேன்? கவனிக்கல, அது என்ன நடக்குதுங்கிறத பார்க்கல. என்னுடைய மிஸ்டேக் எங்க போய் முடியும், நம்ம எப்படி மாத்தணும் இல்லையே. நம்புவதை நிறுத்து. நம்பிக்கை குறுக்கு வழி. குறுக்கு வழிகள் ஆபத்தானவை. கடவுளை நெருங்குவதற்கு நம்பிக்கை குறுக்கு வழி. இப்ப நான் சொன்னா பல பேர் கோவப்படுறாங்க. விவேகானந்தர் நம்பினாரா? He questioned everyone. எல்லாரையும் கேள்வி கேட்டார். You are speaking about God. Have you seen him? Have you ever seen him? ஒரு சாமியார விட்டு வைக்கல சார் அவரு. கேட்டா நான் கொஞ்சம் கடுமையா இதை பேசினேன். எங்க பேசுனேன் தெரியுங்களா? நம்ம கிக்கானி ஸ்கூல்ல பேசும்போது இதை பேசினேன். ஒரு சாமியார்கள் ஒரு 15 பேர் வந்திருந்தாங்க. விருட்டுன்னு சொல்லிவிட்டாங்க. கோச்சு எனக்கு அதுக்கு அப்புறமா ஒரு இந்து இயக்கத்திலிருந்து ஒரு கடிதம் வந்தது. நீங்கள் துறவிகளை எல்லாம் மனம் நோக பேசுகிறீர்கள். அன்று நீங்கள் பேசிய போது மனம் புண்பட்டு துறவிகள் எழுந்து வெளியில் போனார்கள். இதற்கு நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். நான் பதில் எழுதினேன். மனம் புண்படுதல் என்பது சம்சாரிக்குத்தான் சாத்தியமே ஒழிய ஒரு உண்மையான துறவிக்கு மனம் இருக்க முடியாது. மனம் இருக்கிறவன் துறவியாக இருக்க முடியாது.
எனவே மனமற்ற நிலையில் தான் துறவு சாத்தியம். அவர்கள் புண்படுவது அவர்கள் பலவீனமே ஒழிய அது பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. எப்படி சார் துறவிக்கு மனசு புண்பட முடியும்? நீ மனசு புண்படுதுன்னா அது இல்லறத்தானுக்கு முடியும். அவனுக்கு தான் மனசுன்னு ஒண்ணு சொன்ன. நீ தான் மனசை திறந்து தானே மனமற்ற நிலையில போய் தானே ஞானியாவே ஆக முடியும். பேசிக் பிரின்சிபிளே நமக்கு புரியலையே. துறவு என்பதே மனமற்ற பெருநிலை. தத்துவங்களே போயிடுது சார், கான்செப்டே போயிடுது. வெறும் அடையாளங்கள். அது ஏதோ ரிலிஜனை இன்சல்ட் பண்றோம்னு நினைக்கிறான். கிடையாது. இன்னும் சரியா சொல்லட்டுமா, ரிலிஜனை இன்சல்ட் பண்றது என் வேலை இல்ல, ரிலிஜனை கண்டம் பண்றது என்னுடைய வேலை அல்ல. ரிலிஜனை தூய்மைப்படுத்துவதும் முழுமைப்படுத்துவதும் தான் என்னுடைய முழு நேர வேலை. அதை முழுமைப்படுத்தணும். அதனுடைய உண்மையை தேடி நம்ம போகணும். உண்மையான துறவுனா என்ன, உண்மையான ஞானம்னா என்ன, அதை நோக்கி நம்ம பயணப்படணும். இன்னொன்னு, இது ரொம்ப அடுத்த விஷயம், கொஞ்சம் சாதாரணமான விஷயம். நம்புவதை நிறுத்துன்னு சொன்னா, இப்ப அடுத்தது ஆபத்திலேயே இரு. பசங்க, சின்ன பசங்க முன்னுக்கு வரணும்னா அவங்க சொல்ற ஆபத்திலேயே இரு. எப்படி ஆபத்திலேருந்து எஸ்கேப் பண்ணலாம், எப்படி சௌரியமா இருக்கலாம், ஒரு கம்ஃபர்ட் ஜோன் தோணி எப்படி போய் ஒளிஞ்சுக்கலாம், அதெல்லாம் 55-60க்கு அப்புறம் அவங்க பாத்துக்குவாங்க. When you are 20-21 ரிஸ்க ஃபேஸ் பண்ணு. வாழ்க்கையை சவாலா எடுத்துக்கோ, போ, மோதி பாடு, கஷ்டப்படு. ஆபத்திலேயே இரு. இதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு தேவையான விஷயம். ஆபத்திலேயே இரு. நம்ம ராணுவத்துல இருக்கிறவங்களையே மதிக்கிறோம். ஒருத்தர் சொல்றான், உங்களுக்கு தெரியாது சார், ராணுவத்துல டெலிவிஷன்லாம் வாங்கினா டாக்ஸே கிடையாது, ஃப்ரிட்ஜுக்கெல்லாம் சார் டாக்ஸே கிடையாது சார். முட்டாள். அதுக்காக ராணுவத்துக்கு போய் சேருவேன்? அவன் சொல்றான், இந்த மிலிட்டரி பீப்புளுக்கு சார் சரக்கு கூட ரொம்ப கம்மியான காசு கிடைக்கும் சார். மிலிட்டரி சரக்கு கம்மியா கிடைக்கும் சார். இன்னொருத்தன் கேட்கிறான், இந்திய ராணுவத்தில் இருக்கிறான், எல்லாருமா போய் பார்டர்ல செத்து போறான், அப்படியே அவனை கொண்டாடுறீங்க. தம்பி, ஒண்ணு புரிஞ்சுக்கோ, அவன் எந்த யுத்தத்துக்கும் போக வேண்டாம், எந்த எல்லையில நிக்க வேண்டாம். எப்ப ராணுவத்துக்கு தயார்னு கையெழுத்து போட்டானோ அப்பவே உயிரை வித்துட்டாங்க. இந்த உயிர் போனா போதுங்கிற முடிவுக்கு வந்துட்டான்டா, அப்பதான் கையெழுத்து போடுவான். கூப்பிட்டா எங்க வேணாலும் போறான், எங்க வேணாலும் நிக்கிறான். கூப்பிட்டாங்களா செத்தாங்களா கேட்காத, கையெழுத்து போடுறதாண்டா முக்கியம். நான் ராணுவத்துக்கு வர்றேன்னு கையெழுத்து போடுறான் பார், அன்னைக்கே அவன் என்ன முடிவு பண்றான், உயிர் போனாலும் பரவாயில்லைன்னு முடிவு பண்றான். வாழ்க்கையில சார் ஆபத்துக்களை நேசிக்கணும். ஆபத்துல இருக்கிறதுக்குரிய தைரியம் இருந்தா தான் முன்னுக்கு வர முடியும். இப்ப சில பேர் என்ன, அந்த கம்ஃபர்ட் ஜோன். ஒரு வார்த்தை நீங்க படிச்சிருக்கலாம், ஒரு சிங்கத்தை நாசமாக்க வேண்டும் என்றால், ஒரு சிங்கமா இருக்குல்ல, அந்த சிங்கத்தை நாசமாக்க வேண்டும் என்றால் அதன் குகை வாசலில் தினந்தோறும் ஒரு ஆட்டுக்குட்டியை கட்டி வை. ஒண்ணு பண்ண வேணாம், அது வாசல்ல ஒரு ஆட்டுக்குட்டியை டெய்லி கட்டி வச்சிட்டீங்கன்னா ஒரு மாசத்துல எந்திரிச்சதுக்கு அப்புறம் வேர் இஸ் மை பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு கேட்கும். ஒண்ணு காட்டுக்கு போவாது, கம்பீரமா தலையை சிமிக்காது, ஒன்னும் பாடுபடாது, ஓடாது. ஏன்னா டெய்லி அதுக்கு அங்க கொடுத்துட்டீங்க நீங்க. இப்ப நான் சொல்ற விஷயத்த கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படித்தான் எல்லா பெற்றவங்களும் பிள்ளைங்களை கெடுத்து வீணாக்குறோம். எல்லாத்தையும் முதல்லயே கொடுத்து 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 கொடுத்து, நான் அது முதல்லயே கொடுத்துறேன், பாதுகாப்பா கொடுத்துறேன், கவனமா கொடுத்துறேன். மிஸ்டேக். லெட் தம் சஃபர். போய் முட்டி மோதட்டும். சில பேர் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் எடுத்துட்டியா, அந்த பென்சில் எடுத்துக்கிட்டியா, அந்த பேனா எடுத்துக்கிட்டியா, ஏன் அப்புறம் ஸ்கூல்ல போய் இல்லேன்னு சொல்லி பெஞ்சில் நிக்காத, வெளியே நிக்காத, நிக்கட்டும். 2 தடவை கிளாஸ்ல அவமானப்பட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அவனுக்கு வேண்டியதெல்லாம் அவனே பாத்துக்குவான். நீங்க கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்க, 35 வயசுல வெளியில அவமானப்படுவான். 35 வயசுல வெளியில அவமானப்படுவான். இப்ப 3 வயசுல ஸ்கூல்ல அவமானப்பட்டுட்டான் அப்படின்னா அவனே அவனை பாதுகாக்கிற தைரியத்தோட வளருவான். நிறைய பேரண்ட்ஸ் நான் பாக்குறேன், அந்த பேம்பரிங் அப்ப பார்த்தாலும் அந்த பிள்ளைகளை அப்படியே பொத்தி 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 ஜுரவந்திர ஓஷன் எழுதுவார். மழையில விளையாடணும்னு பையன் போனா, மழையில போய் விளையாடாத, சளி வந்துடும். இதுக்கு ஓட்ஸோட பஞ்சு தான் அருமை. சளி ஒன்றும் எய்ட்ஸ் அல்லவே, சளி ஒன்றும் எய்ட்ஸ் அல்லவே. ஏன் இவ்வளவு ஆர்ப்பாட்டம் செய்கிறீர்கள்? சளி வருவது நல்லது, கரை நல்லதுன்னு பாருங்க. அது மாதிரி சளி நல்லது. ஏன் நீ நனைஞ்சு நனைஞ்சு எதிர்ப்பு சக்தி உடம்புல டெவலப் ஆகி நீ ஆரோக்கியமா இருப்ப. 5 வயசுலயும் 10 வயசுலயும் நடக்கலன்னா, யூ டேக் இட் ஃப்ரம் மீ. திபெத் இருக்குல்ல, திபெத்ல பிள்ளைங்க பிறந்தா என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா?
திபெத்துல பிள்ளைங்க பிறந்தா என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அந்த பச்சை தண்ணியில பிள்ளைய அப்படியே முக்குவாங்க. பச்சை தண்ணியில அந்த பிள்ளைய அப்படியே முக்குவாங்க. 10 தடவை முக்கி எடுப்பாங்க. 10 தடவை முக்குனதுக்கு அப்புறமா எது உயிரோட வருதோ அதுதான் மிச்சம். எங்க திபெத்துல அவங்கள கேக்குறாங்க, என்னங்க குழந்தைக்கு கொஞ்சம் வெது வெதுன்னு வெந்நீர் வச்சு ஏதாவது அது பண்ணக்கூடாதா? பச்சை தண்ணில போய் இப்படி முக்குறீங்களே, கை கால் வரைச்சுக்காதா அப்படின்னு குழந்தைய முக்குறீங்களே. அதுக்கு அந்த பேரண்ட்ஸ் சொல்றாங்க, இதுல தப்பிச்சு வந்தாதான் திபெத்துல வாழவே முடியும். நான் இங்க இதை காப்பாத்திட்டேன்னா வாழ்நாள் முழுக்க அது எங்களுக்கும் கஷ்டம், அதுக்கும் கஷ்டம். இந்த டெஸ்ட தப்பிச்ச பிள்ளைங்க இங்க இருந்தா போதும் திபெத்துல, மத்தவங்க இங்க இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உண்மை. அந்த எதிர்ப்பு சக்தியோட பிறந்து வளர்ந்தாதான் அந்த மண்ணில் அதை காப்பாற்ற முடியும். எப்பவுமே குளிர் இருக்கும், எப்பவுமே பனி இருக்கும். அதை வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய தைரியம் வேணும்னா பிறந்த குழந்தைய பச்சை முக்கி எடுக்கலாம். இங்க நாம அந்த குழந்தைய பொத்தி போத்தி பாதுகாத்து நான்